Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the name of the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை எல்லோரும் வாழ்த்துகிறேன். In the name of our Lord and Savior Jesus Christ, I greet you all. இந்த அருமையான மாலை வேளையிலே நம்முடைய வேதத்தை தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். In this great evening, I thank God for giving us an opportunity to meditate in the verse. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதில் நித்திய ஜீவன் உண்டு. Search the Lord, the word of the Lord, there is eternal life in it. இந்த வேத ஆராய்வதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, what are the reasons for which we are supposed to search into the word of the Lord? ஒரு வசனம் சொல்லுது, there is a verse like this, அப்போஸ்தலர் Acts of Apostles 17ஆம் அதிகாரம் 17 verse 11வது வசனம். 17th chapter verse 11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையார் வசனத்தை ஏற்றுக்கொண்டு பாருங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியாக இருந்தார்கள். These were more fair-minded than those in Thessalonica, in that they received the word with all readiness and searched the scriptures daily to find out whether these things were so. வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், because they searched the word of the Lord, நற்குணசாலியாக மாறியிருக்காங்க. they became fair-minded people. இப்போ ஒரு செய்தி நம்ம இந்த சமயத்துல நம்ம ஆராய போறோம். Now we are going to meditate or search upon a message out of it. வேத வசனங்கள் எல்லாம் தேவாவினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுது. The Bible, the verses or in the Bible has been written by the way the Lord has interceded into the people of the Lord through the Holy Spirit. ஒரு வசனம் சொல்லுது 2 தீமோத்தேயு 3:16. The verse in 2 Timothy chapter 3 verse 16 says like this. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேடினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்வதற்கு தகுதி உள்ளவனாகவும் இருப்பதற்கு அவைகள் உபதேசத்திற்கும் அடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. All scripture is given by inspiration of God and is profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness, that the man of God may be complete, thoroughly equipped for every good work. வேத வசனம் ஆராய்ந்து பார்த்தாக்க நம்ம இவ்வளவு விஷயமும் நம்ம எச்சரிக்கை உண்டா அப்படி எழுதப்பட்டிருக்கு. When we search into the word of the Lord, there are so many things which really cautions us like this. இந்த வசனத்தை பயன்படுத்துறவங்க கடிந்து கொள்வதற்கும் The person who uses this word, திருத்தலுக்கும் they can utilize it in order to correct a person, நீதியை படிப்பதற்கும் in order to instruct a person about righteousness. அதுதான் பயன்படுத்தணும். It can be utilized. அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஒரு நீதியை சொல்லிக் கொடுக்குது. All these verses teaches us some sort of a righteousness. ஒரு வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். There is a verse like this, search upon the kingdom of the God and also his righteousness first. அந்த நீதிக்காக தான் நம்ம அழைச்சிருக்கிறார். God has called us only for such a righteousness. நம்ம பேரே நீதிமான் தான் சொல்லப்பட்டிருக்கு. He calls us righteous men. எப்படி நம்ம நீதிமான் போட்டிருக்கோம்னு சொன்னாக்கா, ரோமர் 5:1 ஒரு வசனம் சொல்லுது, how he has made us to be, he calls us as righteous men, you know. The verse in Romans 5:1 says like this, thus therefore having been justified by faith we have peace with God through our Lord Jesus Christ. இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். We have received peace from the Lord. நாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால், because we have been made as a righteous man through faith, நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். we have received peace. அப்போ அந்த நீதிமானுக்கு என்ன வரும்?
இந்த உலகத்துல. So for this righteous man, what will he get in this world? வேதம் சொல்லுது, The Bible says, நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகம். The Bible says the righteous man will have lots of troubles. இந்த நீதிமான் எப்படி இருக்கணும் பூமியிலன்றதுக்காக தான் நம்மளுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு. The Holy Spirit has been given to us to teach us how this righteous man should live in this world. பரிசுத்த ஆவியுடைய கொடுக்கப்பட்ட நோக்கமே நாம் நீதிமானம் மாறணும்ன்றது. Holy Spirit has been given to us for only one purpose, that we should get converted to be a righteous man. அந்த நீதிமான் கிட்ட என்ன இருக்கும்னு ஒரு வசனம் சொல்லுது. What will be there with such a righteous man? The verse says, நீதிமொழிகள் 3:32. Proverbs chapter 3 verse 32. மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களுடைய அவருடைய ரகசியம் இருக்கிறது, நீதிமான்களுடைய அவருடைய ரகசியம் இருக்கிறது. The verse says his secret counsel is with the righteous man. அப்போ நீதிமான் கிட்ட ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்றாரு. God says that there is a secret with the righteous man. அப்போ நீதிமான பூமியில எப்படி இருக்கணும்ன்ற ஒரு செய்தியை தான் இன்றைக்கு நான் பார்க்க போறோம். And today we are going to get a message about how should a righteous man be in this world. அந்த நீதியின் பாதையில தான் நம்மளுடைய கடவுள் வழிநடத்துறார். In such a righteous way only God is leading. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். The Lord is my shepherd. நான் தாழ்ச்சி அடையேன். I shall not want. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, He leadeth me in the அமர்ந்த தண்ணீரங்களில் என்னை கொண்டு போய் விடுகிறார். He leadeth me in the green pastures. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். He restores my soul. He leads me in the paths of righteousness. நீதியா நடக்கிறதுக்கு மட்டும்தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. The Bible teaches us how to walk in righteousness. ஆனா நீதிமான பேர் வச்சா பரலோகம் போக முடியாது. It is not that you have a name called righteous man and you cannot go to heaven. நீதிமான வாழ்ந்தாதான் போக முடியும். Only when you live like a righteous man you can go to heaven. நாம் விசுவாசனால நீதிமான மாற்றப்பட்டிருக்கிறோம். By faith we are all converted to be a righteous man. ஆனால் நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிதினே வேதம் சொல்லுது. But the Bible says that it is very difficult that a righteous man gets saved. 1 பேதுரு 4:18. 1 Peter chapter 4 verse 18 says like this. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், பக்தி இல்லாதவன் பாவி எங்கே நிற்பான்? பக்தி இல்லாதவனும் பாவியும் இங்கே நிற்பான். And what will happen to a sinner and an upright man? நீதிமானே ரட்சிக்கப்பட முடியாது. Even a righteous man cannot get saved easily. பக்தி உள்ளவனால ரட்சிக்கப்பட முடியாது. Even a zealous man cannot be saved easily. வாழ்க்கையில காண்பியதான் ரட்சிக்கப்பட முடியும். Only when we have a practical experience we will get saved. நீதிமான வாழணும். A righteous man should live a righteous life. முதல்ல எது நீதின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். Now we should understand what is righteous. இப்போ ஒரு சின்ன செய்தி நம்ம பார்க்க போறோம். Now we are going to listen to a small message. நீதிமான எப்படி இருக்கணும்ன்ற விஷயம் நம்ம கவனிக்க போறோம். We are going to listen to a message about how to be a righteous man. இப்போ எடுக்கலாம் மத்தேயு. Now let us turn to Matthew 1ஆம் அதிகாரம் chapter 1 18-19 verse 18 and 19. இயேசு கிறிஸ்துவுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தார். Now the birth of Jesus Christ was as follows. After his mother Mary was betrothed to Joseph, before they came together, she was found with child of the Holy Spirit. Then Joseph, her husband, being a righteous man and not wanting to make her a public example, was minded to put her away secretly. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் செய்தி. Now here we can listen to about the birth of Jesus Christ. யோசேப்பு மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில், When Joseph has been betrothed for Mary, மரியாள் பரிசுத்தாவினால கர்ப்பம் தரிக்கப்பட்டாங்க. now she got conceived through Holy Spirit. இந்த நேரத்துல யோசேப்புக்கு ஒரு சிக்கலான விஷயம் வந்துருச்சு. Now Joseph is in a confused state. யூதரோட பாரம்பரியம் நிச்சயம் முடிஞ்சு 1 வருஷம் கூட தான் கல்யாணம். According to the Jewish culture, it is
like after having been engaged for a man and a woman, they should get married only after 1 year. இந்த ஒரு வருஷத்துக்கு இடையிலேயே நம்ம கர்ப்பவதி ஆயிடுறாங்க. Within this 1 year, this Mary got conceived. எதுக்கு அந்த ஒரு வருஷம் கேப் கொடுக்கறாங்க அப்படின்றது காரணம் என்னன்னு சொன்னா, why do they give a 1 year gap between engagement and wedding? மனைவி சரியில்லைன்னா தள்ளிடலாம். If the wife is not good, you can get rid of him. சரியில்லாம நம்ம வேண்டாம்னு சொல்லிடலாம். If the husband is not okay, also you can get rid of him. மனைவி செலக்ட் பண்றதுக்காக தான் மனைவியும் கணவனும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து செலக்ஷன் ஆகிறதுக்காக தான் 1 year டைம் தராங்க. This 1 year period has been given as a selection period in order to understand whether these two people are okay. அப்படி தவறு செய்திருந்தாங்கன்னா, if they have done any mistakes, எல்லாரையும் கூட வச்சு they call every person, சரியான காரணம் சொல்லி ரத்து பண்ணிடலாம். With talking about consulting about the proper reason, they can get rid of the husband or the wife. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம கர்ப்பவதி ஆயிடுறாங்க. At such a situation, now Mary has got conceived. ஆனா கர்ப்பவதியானது பரிசுத்த ஆவியினாலன்றது மரியாளுக்கு மட்டும் தான் தெரியும். She got conceived because of Holy Spirit. This news is known only to Mary, not to anybody else. யோசேப்புக்கு தெரியாது. Joseph also doesn't know. யோசேப்பு உலகமா திங்க் பண்ணா now Joseph is thinking worldly now. இந்த அம்மா தவறு செஞ்சிட்டாங்க. This lady has done some mistake. இந்த அம்மா தள்ளிடலாம்னு முடிவு பண்றாங்க. Let me get rid of her. ஆனா தள்ளறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணணும் பப்ளிக்ல. Before he gets rid of this Mary, he is supposed to announce it in public. அப்படி பப்ளிக்ல அனௌன்ஸ் பண்ணா ஒரு தண்டனை கிடைக்கும் அந்த அம்மாவுக்கு. If it is being said in public, there will be a punishment for Mary. என்ன தண்டனை? What is that punishment? மோசேயோட சட்டம் சொல்லுது. The commandments of Moses says like this. விபச்சாரத்துக்கு தண்டனை, it will be according to be as a prostitute. கல்லால் எடுத்து கொள்ளணும். That lady should be put to death by throwing stones. அந்த மரியாதை அனௌன்ஸ் பண்ண உடனே அவங்க கல்லால் எடுத்து கொன்னுடுவாங்கன்னு சொல்லிட்டு யோசேப்புக்கு தெரியும். Now Joseph knows very well, if this is being said in public, definitely Mary will be killed by throwing stones. அதனால அவர் வந்து யோசனை பண்றாரு. Now Joseph is thinking, அவளை அவமானப்படுத்த மனதில்லை. and he doesn't have a heart to get ashamed of her. கொல்லவும் மனதில்லை. and he doesn't want her to be killed. இரக்கப்படுறாரு. Now he has got mercy on Mary. ஒரு விஷயம் செய்றாரு. Now he does one thing. ரகசியமாய் தள்ளிவிட யோசனை ஆயிருக்கு. Now he is thinking in his mind, like, let me get rid of her secretly. பிரச்சனை இல்லாம சைலண்டா விட்டுறலாம். Let me do it secretly without any trouble. கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. I cannot marry her also. கொல்லவும் கூடாது. I don't want her to be killed also. அவர் ரகசியமா தள்ளுறாரு. Now he wanted to get rid of Mary secretly. இங்க வசனம் சொல்லுது. The Bible verse says like this. 19 பாருங்க. Verse 19 says, அவன் புருஷனாகிய யோசேப்பு, her husband Joseph, நீதிமானாய் இருந்து, because he is a righteous man, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், he doesn't want her to get ashamed in public, அவளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாயிருக்கு. and he took a mind to get away with her secretly. யோசேப்பு யாரு? Now who is Joseph? நீதிமான். He is a righteous man. நீதிமானா இருந்தனால தான் என்ன பண்ணலாம்? Because he is a righteous man only, what does he do? அவமானப்படுத்த மனதில்லை. He doesn't want Mary to get ashamed. நீதிமான் என்ன செய்யக்கூடாது? Now what is it like a righteous man? What is it he should not do? அடுத்தவனை அவமானப்படுத்த. We should, a righteous man will not make others ashamed. நம்மளோட நீதிமான் தானே? Are we not righteous men? நம்ம அவமானப்படுத்தலாமா? Can we make others ashamed? நீதிமானுடைய குவாலிஃபிகேஷன், the qualification of a righteous man is, அவமானப்படுத்த கூடாது. we should not make others ashamed. இதை இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு இடத்துல சொல்லி கொடுக்கிறார். Now Jesus is also teaching this in one place. யோவான் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். In John chapter 8 verse 1. 1 to 11. Verse 1 to 11. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். போதுங்க. இப்ப பாருங்க, ஒரு விஷயம் நடக்குது. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ற நேரத்துல ஒரு செய்தி நடக்குது. Now there is something happening over here.
amidst a situation wherein Jesus was about to give a message, தேவாலயத்துல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுகிறார். Jesus is sitting in the church and he is preaching. நின்று பிரசங்கம் பண்ணல, உட்கார்ந்து பண்றாரு. He is not standing and preaching, he is sitting and preaching. மக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. All the people are listening to him. அப்போ at that situation, ஒரு விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை, now they are bringing an adultery woman who has been caught red-handed. கூட்டு வரது யார் தெரியுங்களா? Who is bringing her, you know? பரிசேயரும் வேதபாரகரும். She has been brought by the Pharisees and the Sadducees. அந்த விபச்சாரம் பிடிக்கப்பட்ட பெண்ணை கொண்டு வரதுக்கான காரணம் கீழே பக்கத்துல போட்டுருக்குது. You know, the reason has been said about this adultery woman. சொல்லுது, verse 6 says, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கு காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். In order to find a fault in Jesus Christ and in order to test Jesus, they did this. அந்த பெண்ணு மேல அவர் குற்றம் சுமத்தணும்னு வரல. They are not bothered to make this lady to get offended. இயேசு குற்றவாளியா மாத்திரம் தான் வந்திருக்காங்க. In order to find fault in Jesus only they have come here. அது எப்படி குற்றம் சுமத்த முடியும்? How they can find fault in Jesus? இயேசு கிறிஸ்து உபதேசம் செய்யற விதங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. The way Jesus has been preaching, you know how? ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்தை காமிக்கணும். And he said, if somebody slaps in one cheek, you show the next. தவறு செய்தா மன்னிக்கணும். If somebody does mistakes to you, you forgive them. தீமை செய்ததுக்கு நன்மை செய்யணும். Somebody troubles you, you do something good to them. இயேசு கிறிஸ்துவோட உபதேசம். These are the preachings of Jesus Christ. மோசேஸோட சட்டம் என்ன சொல்லுதுன்னா, but Moses' commandment says like this: கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். An eye for an eye and a tooth for a tooth. ஆனா நியாயப்பிரமாண சட்டத்துக்கு புறம்பாக அவருடைய பிரசங்கம் இருக்கு. And Jesus' preachings were all against the commandments of Moses. இப்போ இவர் பிரசங்கம் பண்ணும்போது தான் இப்ப ஸ்திரியை கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. Now amidst his preachings they are bringing this lady. இப்ப இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணு மேல கல்லால அடிக்கணும் அப்படி சொல்லிட்டாருன்னா, if Jesus says that you have to throw stones on this lady, இவருடைய பிரசங்கம் பொய்ன்னு சொல்லிடுங்க. and now they can put a blame on him. Whatever you are preaching is wrong. ஜனங்கள் எல்லாம் இவரோட விலகிடுவாங்க. Then immediately all those people who are listening to him will go astray. மன்னிக்கணும்னு சொல்லிட்டாருன்னா, if he says that you should forgive her, மோசே சட்டத்தை மீறிட்டாரு. now you can very well find a fault that he is going against the commandments of what Moses is. ஆனா மன்னிச்சுவாரோன்னு ஒரு சந்தேகம் அவருக்கு வந்துருச்சு. So now they got a doubt that whether he is going to forgive this lady. அந்த சட்டத்தை இவங்களே சொல்றாங்க. Now they are trying to teach Jesus what does the rule of Moses says here. Verse 5 says like this: இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே. Now they wanted to remind Jesus that such people should be stoned to death. Isn't it said in Moses' commandments? பாருங்க, ஒரு சிக்கலான சூழ்நிலை வந்துருச்சு. Now Jesus has come to a confused state. அதனால அடிக்கணும் சொல்ல முடியாது. He cannot tell in order to stone this lady and kill her. மன்னிக்கணும் சொல்ல முடியாது. He cannot even say that forgive her. எப்படி சொன்னாலும் ஒரு பேர் இருப்பாரு. In either way his name will get spoiled. நேரத்துல ஒரு ஞானமா ஒரு விஷயம் பண்றாரு. Now he does something with a good wisdom. நேரத்துல நல்லா கவனிச்சு பாருங்க. Now just look at these verses. மீண்டும் படிக்கலாம். Let us read verse 9 again. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். In order to find fault on him and in order to test him, they said this, but immediately Jesus wrote on the ground with his fingers. இவர் பதிலே சொல்லல. He did not tell any answer. He started writing with his fingers on the ground. என்ன எழுதுறான்னு தெரியல. What he is writing nobody knew. ஆனா இவனுக்கு கோபம் வந்துருச்சு. But immediately these people got angry. இவங்க சொல்றாங்க, அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில். Now again it is being said that they were repeatedly disturbing Jesus. அவர் நிமிர்ந்து பார்த்து, now immediately he looked up.
உங்களில் பாவமில்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி. Now he said, he who is without sin among you, let him throw a stone at her first. அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். Again immediately he bowed down and again he started to write on the ground. நிமிர்ந்து சொல்றார் ஒரு வார்த்தை. He looked up and said a verse. உங்களில் பாவமில்லாதவன் முதலாவது கல்லடிங்க. Who is without sin among you, stone her first. சொல்லிட்டு கண்டினியூ பண்றார் எழுத. And after telling this, he started bowing down and continuing his writing. அப்படினா சீரியஸா எழுதிருக்காரு. What was he writing very seriously on the ground? இருக்கிறான்னு போடல. It is not being said here that he was scribbling. எழுதினான்னு போடுது. He was writing. அப்போ ஒரு செய்தி இருக்குதாங்க. There is a message over there. யாருக்கு அந்த செய்தி? To whom is this message? என்ன செய்தின்னு தெரியல. What is this message also is not known. சீரியஸா எழுதுறார். But he is very seriously writing. இப்பொழுது அடுத்த விஷயம் நடக்குது. Now something else is happening now. 9வது வசனம் பார்க்கலாம். Read verse 9. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். Then those who heard it, being convicted by their conscience, went out by one, beginning with the oldest till the youngest. And Jesus was left alone, and the women standing amidst. இவர் இந்த வார்த்தை சொன்னோன்னு எல்லாருமே போயிட்டாங்க. After he said this, all these people. இயேசு கிறிஸ்துவும் அந்த ஸ்திரீயை மட்டும் தான் நிக்கிறாங்க. Now Jesus and the lady alone are there. வேத பாரமும் பரிசேயரும் போயிடுச்சு. Even the Pharisees and the Sadducees, everybody left. வேத பாரம் பரிசேயர் போனாங்க. How did this Pharisees and Sadducees left? மக்கள் வந்து ஈஸியா போயிட்டு தப்பு பண்றோம்னு சொல்லி ஒத்துக்கூடி தன்மை உள்ளவங்க தான். It is truly that all these people, they knew very well that they were all sinners. வேத பாரம் பரிசேயரும் போறது ரொம்ப கடினம். We know that the Pharisees and Sadducees, if they getting convicted, it is not easy. உண்மையிலேயே அவங்க நல்லவங்க இல்ல. They are not good people. நல்லவங்க தான் இயேசு குற்றம் பிடிக்க வந்திருக்க மாட்டாங்க. If they were all good people, they must not have come here to find fault on Jesus. கையமையமாக குடிச்சிட்டு வந்திருக்க மாட்டாங்க. They must not have gone and caught this lady red-handed to this place. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே இவரும் சேர்ந்து போயிட்டாங்க எப்படி? As soon as Jesus uttered this word, even the Pharisees left this place. Means how? தாம் பார்வையிட்ட பப்ளிக்ல ஒத்துக்கக்கூடிய தன்மைகள் அவருக்கு கண்டிப்பா கிடையாது. Such people don't have a conviction in order to accept that they are sinners. இவர் இயேசுனா அன்னைக்கு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. They never knew that he was Jesus also. They thought that he is a minister. எப்படி இவங்க போனாங்க? How did they go? இப்போ இவங்க தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கிட்டு போனாங்க நினைக்கிறீங்களா? Do you think that they got convicted and left that place? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. Never. பப்ளிக்ல ஒத்துக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க அவங்க கிடையவே கிடையாது. They are not people who can accept and get convicted in public. கல்லால கண்டிப்பா அடிச்சிருப்பாங்க. They must have thrown stones on this lady definitely. அது இயேசுவுக்கு கண்டிப்பா தெரியும். Jesus also knew it definitely. அதனால தான் எழுதுறார். That is the reason Jesus started writing. என்ன எழுதுறாருன்னு தெரியல. What he wrote we don't know. அது எழுதுறத பார்த்தவங்க போயிட்டாங்க. They saw what he was writing and they left. அவங்க எழுதுறது யார் பார்க்க முடியும்? What he has written, who can see? தூர உட்கார்ந்துற மக்கள் பார்க்க முடியாது. People who are sitting far away cannot see. இவர் கிட்ட நிக்கிறவங்க தான் பார்க்க முடியும். People who stand by the side only can see that. கீழே நிக்கிறவங்க பரிசேயனும் வேத பாரகனும் ஸ்திரீயும் மட்டும் தான் நிக்கிறாங்க. People who are standing nearby are the Pharisees, Sadducees and the lady. இவர் எழுதுறத படிக்கக்கூடிய வசதி அவங்களுக்கு தான் இருக்கு. The people who can read what Jesus was writing only was these three people. அந்த எழுத பார்த்தாங்க பேசாம போயிட்டாங்க. Looking at these writings, they left. இப்போ என்ன எழுதிப்பான்னு சொல்லிட்டு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். Now can you understand what Jesus must have written over there? போயிற மாதிரி எழுதிட்டாரு. He wrote something as though they left. அவர் என்ன எழுதிப்பாரு? Then what Jesus must have written? நல்லா தியானிச்சு பார்த்தோம்னா Now if you meditate and see, ஒண்ணு இல்லைங்க, பெரிய nothing special. இவருடைய குற்றத்தை எழுதியிருக்காரு. Jesus was writing all their sins. இயேசுக்கு எல்லார பற்றியும் தெரியும். Jesus knew all about everybody. இவன் ஸ்திரீயை கூட்டு வரும்போது அவருக்கு என்ன விஷயம் தெரியும். Jesus knew even when they were bringing the lady to him. கூட்டு வரும்போது எழுதியிருக்காரு. He started writing when they were bringing Jesus, bringing the lady to him. அவருக்கு தெரியவே தெரியும். He knew very well clearly what is going to happen also. அதுதான் முன்னாடி எழுதுறாரு. That is the reason even before the happening he started writing. இவர் அனௌன்ஸ் பண்ண பிறகு எழுதிதானா அடிச்சிடுவான். Jesus started writing after telling this word. Maybe they must have hit him. அதான் பேசிட்டு இருக்கும்போது ரைட். That is the reason before that he started writing. முதல்ல அவன் கவனிக்கல.
First, he did not look at it or he did not understand. சீக்கிரம் சொல்லு சொல்லி கேள்வி கேட்டுங்கிறாங்க. They repeatedly they were pestering him, tell. அதுக்குள்ள எழுதி முடிச்சிட்டாரு. Then by that time he completed what he wanted to write about these people. உங்களுடைய பாவம் இல்லாத முதலாவது கல்லை எறிக்கணும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாரு. Now he is giving an announcement. The person who doesn't sin so far, you stone her first. மீண்டும் குனிந்து தரையில எழுதினார். Now again he bowed down and started writing with his fingers. விஷயத்தை முடிச்சிட்டாரு. Now he completed what he wanted to write. இப்ப கவனிக்கிறாங்க. Now they became so conscious and they understood. அத பார்த்த உடனே சைலண்டா போயிட்டாங்க. Now looking at that, silently they left that place. ஏன் சைலண்டா போனா? Why did they leave silently? ஆர்குமென்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா? They should have argued, isn't it? ஆர்குமென்ட்டே பண்ணல. They did not argue. கண்டிப்பா ஆர்குமென்ட் பண்ணலாம். Definitely they can argue. நான் தப்பு பண்ணல எப்படி நீங்க ரெண்டு பேரும் எழுதுறீங்கன்னு கேட்டு. I did not do any mistake. How dare you write it? ஆனா சைலண்டா ஏன் போறாங்க? But why did they leave that place silently? ஆர்குமென்ட் பண்ணா என்ன நடக்கும் தெரியுங்களா? You know what will happen if they argue? இந்த விஷயம் யாருக்கு தெரியும்? This news will go to whom? பப்ளிக்கு தெரிஞ்சிருக்கு. Now the public will come to know about this. பப்ளிக்கு தெரிஞ்ச உடனே என்ன ஆகும்? If the public comes to know about this sin, what will happen? மானம் தான் போகும். And maybe all this respect will go. புரியுதுங்களா? You know now, can you understand? இப்ப பாருங்க இயேசு கிறிஸ்துவின் ஞானம் எவ்வளவு. Now you can understand what is the wisdom of Jesus. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? Now can you all understand what I am telling? அந்த ஸ்திரீயும் காப்பாத்துறாரு. Now he is safeguarding the lady. தன்னை குற்றவாளியா பிடிக்க வந்த அந்த பரிசேயனையும் காப்பாத்துறாரு. And even he is safeguarding the Pharisee who is coming to find fault on Jesus. அந்த ஸ்திரீ உயிர் போகாம காப்பாத்துறாரு. And he is safeguarded the lady having not been killed. இவனுடைய மானம் போகாம காப்பாத்துறாரு. And also he safeguarded Pharisees' respect over there. அதனாலதான் எழுதுறாரு. That is the reason he was writing. எழுதக்கூடிய காரணம் என்ன புரிஞ்சுக்கலாம்? Now can you understand the reason why he was writing? இது ஓரலா கூட சொல்லிருக்கலாம். Maybe he should have said it orally. நீ இவ்வளவு தவறு செய்யற இல்லையா அப்படின்னு சொல்லலாம். He should have just said on his face, you did all these sins, isn't it? இவர் சொல்லல. But he did not do that. ஏன் சொல்லல? Why he did not do? அப்படி சொல்லும்போது மத்தவங்க அவமானமாயிடும். If he tells that way, then it becomes a shame in front of the public. கெட்டவனா இருந்தா கூட சரி. Even if he is a wrong person, அவனை அவமானப்படுத்துறது நியாயம் இல்லை. even if he is a bad person, it is not right to shame him in anywhere, any place. நீதிமான் பிறனை அவமானப்படுத்த மாட்டான். Now we can understand very clearly, a righteous man will not shame others. இயேசு கிறிஸ்து யார் இப்போ? Now who is Jesus Christ? He is a righteous man. இயேசு பிள்ளைகள் யாரு? Who is Jesus Christ's children? நீதிமான்கள். They are also righteous people. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. That is the reason Jesus says, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the way, the light and life. நீதிமான் அடுத்தவனை அவமானப்படுத்த மாட்டான். The righteous man will not shame others. அவமானப்படுத்துறது பாவனே வேதத்தில் போடுது. The Bible says if we shame others, it is a sin. எடுத்து வாசிங்க. Let us read நீதிமொழிகள் Proverbs 14:21. 14 verse 21. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், கர்த்தருக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். The one who despises his neighbor sins. Can you see now? அவமானப்படுத்துறது பாவம். If you shame others, it is a sin. இந்த பாவம் நமக்கு இதெல்லாம் தெரியுமா? Do we all know that it is a sin? It is a listed sin. பாவம் செஞ்சவன கூட இல்ல. பாவம் செஞ்சவன அவமானப்படுத்தவன பாவம் தான். It is not that a person who has sinned, but if we shame a person who has already sinned, that also is a sin. யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது. We are not supposed to shame any person. அவமானப்படுத்தும் போது அவனுக்கு வயிறு எரியும். Only when we shame others, then only they get hurt. இந்த எரிச்சல் பாவமா மாறும். That hurtings will get converted again into a sin. குற்றம் இல்லாதவன அவமானப்படுத்துறது கூட இல்ல. Not only if you shame a good person, குற்றவாளியை கூட அவமானப்படுத்தக்கூடாது. even a person or a criminal, we are not supposed to shame him. யோசேப்பு நல்லா படிச்சு பாருங்க. Now you can very clearly note what Joseph did. கர்ப்பவதியா இருக்காங்க. Now Mary is already conceived, ஆனா அவமானப்படுத்தல. but he did not shame her. குற்றவாளியை கூட அவமானப்படுத்துறது பாவம் தான். Now it is very clearly said, if you shame a sinner, that itself is a sin. இந்த பாவம் மட்டும் இல்ல, சாபம் கூட ஒரு இடத்துல பைபிள்ல போடுது. It is not only a sin, it is also a curse. It is being said in the Bible. ஆதியாகமம் 9:20 ஒரு வசனம் இருக்கு.
Genesis chapter 9 verse 20 says like this. நோவா பத்திய ஒரு செய்தி இது. It is a message about Noah. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெளிக்கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். And Noah began to be a farmer and he planted a vineyard. Then he drank of the wine and was drunk and became uncovered in his tent. அதாவது நோவா ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் பயிரிடலாம், திராட்சை தோட்டத்தை நடுறான். After the flood, Noah became a farmer and he just planted vineyard. இவன் வழக்கப்படியே திராட்சை ரசம் குடிக்கிறான். And as usual, he started drinking the wine also. ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி திராட்சை ரசம் புளிப்பு தன்மை இருக்காது. Before the flood, the wine was not sour. ஆனா ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் புளிப்பு தன்மை வரக்கூடிய சூழ்நிலை பூமியில வந்துருச்சு. After the flood, this wine will become sour. That sort of a feature has come to that wine. அது தெரியாம அவன் குடிக்கிறான். Without knowing that feature, he started to continue to drink. உடனே அவனுக்கு ஒரு போதை ஏற்படுது. Now drinking this, he became unconscious. கூடாரத்துல படுத்துட்டு இருக்கான். Now he is lying down in his tent. நிதானம் இல்லாம இருக்கான். Now he doesn't have a proper conscience. வஸ்திர விலகி படுத்துட்டு இருக்கான். Now his dresses, he is uncovered. அந்த நேரத்துல ஒரு மகன் வரான். At that particular situation, Noah's son comes over there. பிள்ளைங்க. Noah has got 3 sons. அதுல ஒரு சன் வராரு உள்ள. Now one of his sons is coming there. அந்த கோலத்தை அவர் கவனிக்கிறாரு. He looks at his father being uncovered. இந்த செய்தி கொண்டு போய் தன்னுடைய சகோதரனுக்கு சொல்றாரு. He immediately takes this news and tells it to one of his brother, another brother. அந்த ரெண்டு சகோதரர்களும் தாப்பனார பார்க்க வராங்க. Both the brothers are coming to look at their father. வரும்போது ஒரு கோல் எடுத்துட்டு வராங்க. On the way they are bringing a sheet. நேரா வரல. They are not coming straight. ரிவர்ஸ்லயே வராங்க. They are coming reverse, not looking at their father. ரிவர்ஸ்லயே அவர் மூடி விட்டுறாங்க. Without looking at him, they are covering their father. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நோவா